நான் இப்போது நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் நிற்பது முக்கியமல்ல, இன்றைய திகதியில் இங்கு நிற்பதுதான் முக்கியம். ஏனென்றால் இன்று ஜூலை மாதம் 9ஆம் திகதி. 20 ஆண்டுகளுக்கு முன் 1995ஆம் ஆண்டு இதே ஜூலை மாதம் 9ஆம் திகதி இந்த இடத்தில் பேரவலம் நடந்தது. ஏராளமான மரங்கள் சூழ்ந்த பகுதி இது. இந்த பகுதியில் தங்கியிருந்த பல நூற்றுக்கணக்கான மக்கள் மீது புக்காரா விமானங்கள் குண்டுகளை வீசின. சுமார் 13 குண்டுகள் வீசப்பட்டன. அதில் 9 குண்டுகள் வெடித்தன. அந்த இடத்தில் 147 பேர் கொல்லப்பட்டார்கள். அதன் பின்னர் காயமடைந்தவர்கள் இறந்த எண்ணிக்கை மேலும் ஒரு 250 இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் நடைபெற்றதை அடுத்துத்தான் தமிழர் பிரச்சினை சர்வதேச அளவில் உலக அரங்குக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு முன் இன்றைய தினத்தில் முன்னேறி பாய்ச்சல் என்ற இராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டு அன்றைய அதிகாலையில் ஷெல்கள் அடிக்கப்பட்ட நிலையில் அளவட்டி மற்றும் அந்த பகுதியில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்து இந்த பாதையூடாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வந்தவர்கள் இந்த இடத்தில் குழுமியிருந்தார்கள். அவர்களுக்கு நீர் போன்றவற்றை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இங்குள்ள தொண்டர்கள். இந்த நேரத்தில் தான் பறந்து வந்த புக்கார விமானங்களை இங்குள்ள மக்களால் பார்க்க முடிந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த விமானங்கள் நோட்டீஸ் போட வருகின்றன என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அவை நோட்டீஸ் போட வரவில்லை, குண்டு போட வந்தன என்பது அடுத்த சில வினாடிகளில் தெரிய வந்தது. மொத்தம் 13 குண்டுகள் போடப்பட 9 குண்டுகள் வெடித்து அதே இடத்தில் 147 பேர் மரணித்தார்கள். இங்கு மரணித்தவர்களுக்காக 20 ஆண்டுகளின் பின் நினைவேந்தல் நிகழ்வுகள் உலகின் பல பாகங்களிலும் இன்று நடைபெற உள்ளன. ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற இந்த மண்ணில் இன்று 5 மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற உள்ளதை எனக்கு பின்னால் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. 1995ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி நடந்த நிகழ்வுகளை 20 ஆண்டுகளின் பின் உங்கள் கண்களுக்கு எடுத்து வருகிறது வணக்கம் தாய்நாடு. தாய்நாட்டில்தான் இப்பொழுது ஆயுத யுத்தம் முடிந்துவிட்டதே. அப்படியிருக்க இவர்களுக்கு என்ன நடந்தது? இவர்கள் விடுகின்ற இத்தனை கண்ணீருக்கும் காரணம் இந்த பகுதியில் இப்போது அல்ல, 20 ஆண்டுகளுக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம். இதை சம்பவம் என்ற ஒற்றை வார்த்தையில் அடக்கினால் அது தமிழுக்கு செய்த துரோகமாகிவிடும். ஏனெனில் அது ஒரு கொடூரங்களின் கொடூரம். எங்களோட தங்கச்சிൻ്റെ பிள்ளை 2, ஒரு ஆள் உதவி செய்து கொண்டிருந்த ஒரு 12 வயசு பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. மற்றவ சின்னவ சின்ன பிள்ளை உதவி செஞ்ச வந்திருந்தாக்கள் இடமேந்து வந்தாக்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கு தண்ணீர் அள்ளி, நல்ல தண்ணிகள் அள்ளி கொடுத்த சாப்பாடு செய்து சில மற்ற பொடியங்கள் அந்த சித்தத்துலேயே ஒரு பொடியன் வீடு வீட பார்சல் எடுத்து கொண்டு தெரிஞ்சவங்க, சாப்பாடு பார்சல் அந்த வைக்கு. அப்புறம் மற்ற இங்கே சமைச்சது ஒவ்வொரு வீடு வீடாகவும் அரிசி தாங்கோ, புளி தாங்கோ, உப்பு தாங்கோன்னு இல்லாமல் அவங்களோட புள்ளிகள் எல்லாம் போய் வாங்குறதுக்கெல்லாம் செய்து கொண்டு தான் இருந்தது. எங்களோட உள்ள தண்ணி அள்ளி கொண்டு இருக்கைக்குள்ளே எங்களோட தங்கச்சி கூப்பிட்டவ இந்த பிள்ளை அங்கிருந்து வீட்டுக்கு போகண்டு ஓடைக்கல. அந்த நேரத்தில் எங்களோட தங்கச்சிൻ്റെ காலையும் விழுந்து, மகൻ്റെ காலையும் விழுந்து
நெஞ்சில் விழுந்தது தெரியாது. நாங்கள் மடியில் வச்சு கொண்டு கேட்கல ரத்தம் எந்த காலால் போகுது. நான் என் பிள்ளைல காலில் நடந்தேன். இதால் விழுந்து சில பின்முதுகு பக்கத்தால் பிள்ளைக்கு வந்துட்டு அதோட தாய்க்கு காலே இல்லாத இப்போ வந்து காலே இல்லாத இப்படி நொண்டி கொண்டு தான் சப்பாத்து உயர்ந்த சப்பாத்து போட்டு தான் அவன் நடக்கிறான். காலில் இங்கே காயப்பட்டு வெளியில் நிறைய இருக்கணும். இந்த கை இல்லாதவ காலை இல்லாதவ நிறைய அங்கவீனமான ஆக்கள் இருக்கணும். இப்போ போன கிழமை ஒருத்தர் போட்டார் காலில் எங்களோட மாமா இந்த மகனுக்கு அவருக்கு காலில் அப்படியே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து சுவிஸில் இருந்து வந்தவர் இப்போ சுவிஸில் அவருக்கு அந்த ஜெய்ப்பூர் கால் போட்டு சுவிஸுக்கு போயிட்டார். அவர் இந்த நிகழ்வுக்கு தன்னால் நின்று சகிக்க இயலாண்டு அவருக்கு இன்றைக்கு ஃப்ளைட் அவர் போயிட்டார். தனக்கு இதை இருந்து சகிக்க இயல முடியாது. அந்த கட்டங்களை நான் என்னால் இருந்து சகிக்க முடியாதுன்ட்டு அவர் அந்த நாளில் நிற்கப்படாதுன்ட்டு அவர் இன்றைக்கு அவருக்கு ஃப்ளைட் போயிட்டார். ஜூலை மாதம் 9ஆம் தேதியும் ஒரு கருப்பு ஜூலை போன்றது தான். ஏன்னு சொன்னால் இன்றைய நாளில் தான் இந்த நவாலி என்ற இந்த இடத்துல பல மக்கள் வந்து உயிர் காவு கொள்ளப்பட்டார்கள். நான் நவாலியை சேர்ந்த நான் தான், இந்த பங்கை சேர்ந்த நான். இந்த ஆடி மாதம் 1995ஆம் ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் தேதி 4:45 இந்த கொடூரமான கொலை இந்த தேவாலயத்தில் நடைபெற்றது. அந்த நேரத்திலே இந்த இடத்திலே இந்த வளாகத்திலே மேற்கு வேலைகாமத்திற்கு எல்லா இடத்திலும் இருந்து இடம்பெயர்ந்த சனங்கள் மக்கள் கூட்டமாக திரண்ட இடத்திலே நாங்கள் இந்த இடத்திலே இருந்து அவர்களுக்கு தண்ணீர் தாகம் தீர்ப்பதற்காகவும் சாப்பாடுகள் கொடுப்பதற்காகவும் எங்களோட உறவுகள் எங்களோட பிள்ளைகள் இளஞ்சிறார்கள் குழந்தைகள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு அந்த சேவையில் ஈடுபட்டு கொண்டு இந்த வளாகத்திலே சமைத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் 4:45 தான் அந்த விமான குண்டு தாக்குதல் எங்களோட தேவாலயத்துக்கு 9 குண்டுகளை போடும்பொழுது நான் எனது 2 கண்களாலும் அந்த குண்டுகளை பார்த்த பொழுது எனக்கு குண்டு போடுகிறார்கள் எல்லோரும் படுக்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் படுத்து விட்டார்கள். ஆனால் என்னை அந்த பெரிய கேட்டில் இருந்து என்னை கொண்டு வந்து அப்படியே அந்த பெரிய கேட்டுக்கு முன்னால் கொண்டு வந்து என்னை விழுத்தி விட்டது. அங்கு முடித்து பார்த்தால் எல்லாம் இருள்மயம் புகை மண்டலமாகவே இருந்தது. எனக்கு ஒருவரையும் கண் திறந்து ஒருவரையும் பார்க்கலாம் போயிட்டு மரங்கள் போஸ்டர்கள் வயறுகள் எல்லாம் விழுந்து இந்த வளாகம் என்ன நிலையென்று நான் அதை வர்ணிக்க முடியாது. அப்படியே இந்த நிலையில் நான் எனது மகளை எனது கையில் வச்சிருந்தேன். நான் அவள் தரையை கொடுத்துட்டேன். நான் ஓடி வரும் பொழுது அப்படியே அந்த வழியாக சடலங்கள் கிடந்ததையும் அப்படியே ஒரு வீட்டிலே பக்கத்து வீட்டிலே நான் போகும் பொழுதும் அதுலேயும் எனது மகளை காணவில்லை. இந்த உறவுகள் ஒவ்வொன்றா சேர்த்து ரோட்டாக இருக்கிறார்கள். நான் அதை கடந்து நான் அக்கா அந்த பிள்ளையை தேடி அக்கா வீட்டுக்கு நான் இந்த பிள்ளையை தேடி அங்கே இந்த அக்காவோட மகளோட தான் அவள் இருந்தவன். அங்கே அங்கே போகும் பொழுது எனது மகள் அங்கே இல்லை. திரும்பி நான் பெறும் பொழுது அவள் வீதியிலே அப்படியே குப்புற அவள் கரிமண்டலமாகவே படுத்திருந்தாள். இவதான் மகள். நோட்டீஸ் என நினைத்த பொதிகள் கீழிறங்கிய வேளை இந்த பகுதியெங்கிலுமிருந்து புழுதி மூட்டம் மேலெழுந்து கொண்டது. கூடவே சதைகளும் துண்டாடப்பட்ட அவயங்களும் மேலெழுந்து கீழிறங்கின. தூக்கி வீசப்பட்ட உடல்களிலிருந்து குருதி வழிந்தோடி இந்த பகுதி முழுவதும் தமிழர்களின் உயிரற்ற உடல்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்தன. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் நவாலி பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை நினைத்துத்தான் இப்போதும் இவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இவர்கள் இந்த அசம்பாவிதத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள். பிள்ளைய கூட்டி கொண்டு வரதான் எனக்கும் இருக்கும் பொழுது பிள்ளை அம்மான்னு சொன்ன நான் எனக்கு காயம் ஒன்று தெரியாது. தூக்க பிள்ளைய கால் ரெண்டு தறிட்டு என்னால தூக்க இயலாது. என் அவ்வளோ பிள்ளைய நான் காலையில் சுதாரி அவங்க பொடி சுதாரி அந்த போஸ்ட் கம்பியில் தலை களவுக்குள்ள இருந்தது. கால் இந்த போஸ்ட் கம்பியில் தொங்கி சுதாரி அவனோட பொடி எடுக்க கண்டு படி கூட நான் காலையில தங்கச்சி. ஐயோ
2 பிள்ளைகள் தான். இன்னும் ஒரு ஆள் இருக்கு படிக்கல. நடக்கலாம் வயிற்றுல 3 மாதம். அப்போ 3 மாதம் வயிற்றுல. அதை இவர்கிட்ட தம்பியாட்ட மகனும் இவ இந்த தம்பியாட்ட மகனுண்டு. அவர் இடம்பெயர்ந்து வாரவைக்கு டாய்லெட் கிடங்கு வெட்டுறதுக்கு கிடங்கு வெட்ட போனவர் போயிட்டு தண்ணீர் குடிப்போம் வேண்டி இந்த ரோட்டால் வார நேரம் செல் விழுந்து அப்படியே அவர் எடுக்கையிலே என்னென்னா தென்னை மரம் அவருக்கு மேலே விழுந்து இந்த வீட்டு தென்னை மரம் அந்த ரோட்டுக்கு மேலே விழுந்து அவரை மூடி போடுது. அப்போ அவரை தேடி தெரிஞ்சால் இதுலேயும் ஒரு காயம், அதால் அப்படியே ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது ஒருத்தருக்குன்னு தெரியல. இப்போ செத்த பிறகு தான் அவர் எல்லாரையும் இதண்ட பிறகு தான் அவரை நான் தேடி வரையக்குள்ளே இந்த பிராந்தையில் பிள்ளை தாயில் பால் குடிச்சோன்னு இருக்குது, தாய் செத்துட்டுது, பிள்ளை மட்டும் அழுது கொண்டு இருந்தது அந்த கோயில் பிராந்தையில். அவரை கண்டு ஒரு இடமும் தேடி எடுக்கையில் இதில் இருந்த பிள்ளையை தான் நான் நர்ஸாக இருக்கிறேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ அவன் நைட்டுடிக்கு வெளிக்கிட்டேன்னா அந்த பிள்ளைக்கு கால் அப்படி ஒரு கால் அப்படியே அந்த இதாக காயப்பட்டு இருந்து ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குது. அப்போது வாகனம் இல்லை ஏற்றுறதுக்கு, வாகனம் இல்லாமல் தான் முழு சனமும் செத்து. வாகனம் ஏற்றுறதுக்கு வாகனம் இல்லாமல் ப்ளீட் பண்ணி தான் செத்தது சனம். எங்களோட வாகனம் தங்கச்சிக்கு காலில் விழுந்து ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குது. அவங்கள தூக்கி கொண்டு எல்லாருமாக அங்கால போன தம்பியாற்ற மகன் அப்படிலாம் ரோட்டிலே அப்படியே கிடக்கு. நான் அப்போ தான் ஆக்களை பார்த்தேன், நாங்கள் நிறைய பேர் கிடக்குதுன்னுட்டு ஒரு கார் அங்கேருந்து வந்தது. அது தம்பி ஐயா இருக்குது, இந்த காரை விட என் தங்கச்சி ஏற்றுங்கொண்டு சொல்லி கிடக்கு. ஏற்றிக்கு அதுக்குள்ள ஒரு 4-5 பேர் அடுக்கி நாப்போல கிடக்குது. அது நாங்களும் தங்கச்சி செத்துருவேன்னு தான் நினைச்சினாங்க. வந்து நல்ல உதவிகளுங்களுக்கு கொஞ்சம் பேர் அந்த உதவி செய்தவங்களை அவங்கள மறக்க முடியாது. அவங்களோட வாகனம் வந்து எங்களுக்கு நல்ல உதவிகள் செய்து எல்லாரும் ஏற்றி கொண்டு போனபடியால் அவ்வளோ பேரும் தப்பினர். எல்லாம் அந்த இடத்துலேயே ரத்தங்கள் போய்த்தான் மரணத்தை நாங்கள் சந்திச்சிருப்போம். அந்த நேரம் நல்ல உதவிகள் எங்களுக்கு அந்த ஜிஎஸ் எங்களோட நவாலி ஜிஎஸ் ஒரு ஆள் கேமில் தான் செல்வராஜா கேமில் தான் பேர் லிஸ்ட் எடுத்து கொண்டு இருந்த ஜிஎஸ் தான். அதில் எடுத்தாமல் அவள் சைக்கிளை விட்டு ரங்கையில் அந்த இடத்துலையும் அவள் சரி அவளோட இன்னொரு கேப்ரியல்னு சொல்லி ஒரு ஜிஎஸ் வந்தவர் சில்லாலையை சேர்ந்தவர். அப்போ அவர் பெரியப்பா. அப்போ அவரும் இந்த நம்பர்ஸ் எடுக்க வந்த இடம்பெயர்ந்து இந்த இடங்கள் வர்றாங்கன்னு சொல்லி ஜிஎஸ் உடனே வந்துட்டா. அப்போ அவரும் 2 பேரும் அதுலேயே கூட மூளாய் சுழிபுரம் வட்டுக்கோட்டை சித்தங்கேணியிலிருந்து வந்து கொண்டிருந்து சென்றாங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு இது வந்து கூட் வந்து அப்படியே விழுந்து ஒரு 15-20 பேர் அதுலேயே இந்த வீட்டில் முன்னுக்கு கிணத்துக்குள்ளே செல் விழுந்து அப்படியே மண்ணால் மூடினது கொஞ்சம் பேர். முன்னேறி பாய்ச்சலின் செல்மலையில் நனையாமல் தப்பித்துக் கொள்ள இடம்பெயர்ந்து கோடிய மக்கள் பலர் இந்த மர நிழல்களிலேதான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிரத்தி 1995 ஆண்டு இன்றைய நாளில் நடைபெற்ற இறுதி நினைவுகள் பற்றிய நினைவு நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நடைபெற்ற தூய பேதுரு ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தின் பங்கு தந்தையவர்களை தற்பொழுது சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். 20 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கொடூர நிகழ்வு நீங்கள் அறிந்த ஒன்றே. பல ஆலயங்கள் குண்டு போடப்பட்டன. அதிலே தூய பேதுரு பாவுலு ஆலயம் எல்லாராலும் புனித பீட்டர் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற செயின்ட் பீட்டர் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயம் அகதிகளாக அனாதைகளாக ஓடி வந்தோருக்கு தஞ்சம் கொடுக்கின்ற ஆலயமாக இருந்த வேளையிலே இங்கு 13 குண்டுகள் போடப்பட்டதும் அந்த குண்டுகளிலே சில வெடித்தன, சில வெடிக்காமல் ஆண்டவரின் கரங்களுக்குள்ளே காக்கப்பட்டதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலேயே ஒரு குண்டு விழுந்தது. அது கிணற்றுக்குள்ளே விழுந்ததினால் அது வெடிக்கவில்லை. அது வெடித்திருந்தால் அந்த இடத்திலே 300க்கும் மேற்பட்டவர்கள் உடல் சிதைவு மறைந்திருப்பார்கள். இருப்பினும் அது புனித பேதுருவால் அந்த குண்டு அந்த கிணத்துக்குள்ளே தள்ளிவிடப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த மக்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற போது அந்த இடத்திலே அதற்கு 100 மீட்டர் தள்ளி இந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக பலர்
பான்களை வாங்கி சம்பல்களை அரைத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த காலம் உங்களுக்கு தெரியும், எங்கள் வீடுகளிலே நிரம்பிய பொருட்கள் இல்லை, ஏனென்றால் தட்டுப்பாட்டான காலம். ஆகவே ஒவ்வொரு வீடாக சென்று சிறிதளவு மிளகாய்கள் சேர்க்கப்பட்டு, சிறிதளவு உப்புக்கள் சேர்க்கப்பட்டு, தேங்காய்கள் சேர்க்கப்பட்டு, அங்கு வந்த சனத்துக்கு உணவு அளிப்பதற்காக காலை 5:30 தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தவர்கள் மாலை 5 மணி வரை பசியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலே ஊர் மக்கள் முழுவதுமே அந்த ஆலயத்திலே கூடியிருந்த நேரம் அது. பலர் மரணித்து போன அந்த கொடூரமான நேரம் அது மாலை 5:45. இந்த செய்தி கேட்டு இந்த இடம் முழுவதுமே இருட்டுப்பட்ட இடமாக இருந்தது. எவருமே உள்ளுக்குள்ளே எதையுமே பார்க்க முடியாத நிலை, முழு ஒரு புகார் கொண்ட இடமாக இருந்தது. எங்களோடு இந்த இடத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரன் குறுமடத்திலே அப்போது குறுமட மாணவனாக கல்வி கற்றுக்கொண்டிருந்தார். அவர் என்னுடைய வகுப்பு தோழன். ஆகவே இந்த செய்தி கேட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு உதவிக்கு வருகின்ற போது இங்கு வர முடியாத நிலையிலே, தடை ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருந்தவர்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் காயப்பட்டவர்களை ஏற்றி கொண்டு போவதற்கு வாகனத்துக்குரிய எரிபொருட்கள் கிடைக்காத நிலை. வந்த சனத்துக்கு உதவி செய்ய வந்தவர்கள் பலர் மரணித்து போனதினாலே யார் எவர் இறந்து போனது என்று தெரியாத அந்த நிலையிலே பெரிய கொடூரமான அந்த நிகழ்வு கண்ணுக்குள்ளே இப்போதும் நினைவில் இருக்கின்றது. அதை எண்ணுகின்ற போது அந்த கொடூரர்கள் மனமாற வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த வேளையிலே கேட்கக்கூடிய ஒன்று. என்று சொன்னால் அந்த கொடூர சம்பவத்தை கண்ட எந்த ஒரு கொடூரனும் ஒருபோதும் மனம் மாறாமல் இருக்க மாட்டான். அவ்வாறான ஒரு கொடூர சம்பவம் இது. படுகொலைகள், பல படுகொலைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆலயத்தில் கொண்டு விழுந்தது, யாகப்பர் ஆலயத்தில் கொண்டு விழுந்தது, மடுவிலே கொண்டு விழுந்தது, குமுதியிலே வெட்டப்பட்டார்கள், இப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இரத்தமும் சதையுமாய் பிணமாய் கிடந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பம் அப்போது எனக்கு கிடைத்திருந்தது. இன்றைய நாளில் நடைபெற்ற சம்பவத்தில் அடிபட்டாக்கள், காயப்பட்டாக்கள் தற்பொழுதும் இருந்து கொண்டிருப்பினம். உங்களோட பங்கு மக்களாக இருப்பினம். அவர்களை யாராவது சந்தித்திருக்கிறீர்கள்? அவர்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கு? பல்வேறுபட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதில் எங்களுடைய இந்த இடத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொன்னால் 9 பேர் மரணித்திருக்கிறார்கள். காயப்பட்டவர்கள் பெருந்தொகையாக இருக்கின்றார்கள். இங்கு முழுமையாக இறந்தவர்களுடைய தொகை 147 என்று கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே காயப்பட்டவர்கள் 350க்கு மேற்பட்டவர்கள் அந்த நிகழ்விலே காயப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது அரசாங்க பதிவுகள் எல்லா தாள்களிலும் வந்ததும் அதே நேரத்திலே அரச பதிவுகளிலே பதியப்பட்டன. அதைவிட இந்த இதுகளினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நான் 20 வருடத்துக்கு பின் இப்போது சந்திக்கின்ற போதும் அதே காயங்களோடும் அதே வருத்தங்களோடும் அதை சுமந்து கொண்டு இருக்கின்ற மனநிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் மரணித்தவர்களில் மிக முக்கியமானவர்கள் சிறுவர்களாகவும் குமர்பிள்ளைகளாகவும் இருக்கின்றார்கள். இப்போது இந்த இடத்திலே பங்கு தந்தையாக இப்போது சிறிது காலமே நான் இங்கு வந்திருக்கின்றேன். இந்த இடத்திலே வந்திருக்கின்ற போது 20ஆம் ஆண்டு நிகழ்வு என்று கேட்டபோது அந்த கொடூரமும் அந்த கொடூர சம்பவங்களும் நினைவில் வருகின்ற போது ஆண்டவர் இவர்களை காக்க வேண்டும், ஆண்டவர் இந்த சவர்கள் நிச்சயமாக விண்ணக பேரும்பத்திலே வீட்டிருக்கின்ற மக்களாக மாற்றப்பட வேண்டும், இவர்கள் இந்த நாட்டுக்காக பறந்து பேசுகின்ற வானதூதர் கூட்டத்திலே இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலும் வேண்டுதலுமாக இருக்கின்றது.
வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இப்போது நடக்கின்ற இந்த ஆராதனையை பார்க்கும்போது இந்த நவாலி குண்டு தாக்குதல் நினைவுகளும் ஏனைய நினைவேந்தல்களும் என்றும் தொடரும் என்ற நம்பிக்கை எம்மிடையே ஆணிவேராய் வேர்விடவே செய்கின்றது. நாளையும் தொடரும் இந்த நவாலி துன்பியலின் ஏனைய சில பாகங்கள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.